கிருஷ்ணர் சிறுவயதில் வாழ்ந்த இடம் பிருந்தாவனம். அங்கேயே கோபிகளுடன் வளர்ந்தார். அந்த கோபிகளில் மிக சிறப்பு வாய்ந்தவர் ராதை. ராதா கிருஷ்ணரை முதலில் பார்த்த தருணத்திலேயே அவர் சாதாரண மனிதர் அல்ல, தெய்வீக ஆன்மா என்று உணர்ந்தார். கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதும்போது அந்த இசை விருந்தாவனமெங்கும் ஒலிக்கும். அந்த இசையைக் கேட்டு ராதையின் மனம் அமைதியாகும். அவர்களுடைய உறவு சாதாரண காதல் அல்ல, ஆன்மாவின் இணைப்பு. புல்லாங்குழல் மற்றும் ராசலீலை எல்லா கோபிகளும் அவரிடம் வந்து சேருவார்கள். அப்போது நடந்தது ராசலீலை. கிருஷ்ணர் கோபிகளுடன் ஆனந்த நடனம் ஆடிய தருணம். இந்த நடனத்தில் கிருஷ்ணர் ஒவ்வொரு கோபியுடன் இருந்தாலும் ராதாவுடன் இருக்கும் தருணம் மிகவும் சிறப்பு. ஏன் தெரியுமா? ஏனெனில் ராதாவின் அன்பு சுயநலமற்றது. ராதாவின் அன்பின் தன்மை ராதா கிருஷ்ணரிடம் ஒருபோதும் கேள்வி கேட்கவில்லை. என்னுடையவர்தான் அல்லவா, நான் மட்டும் உனக்கு முக்கியமா? அவர் நினைத்தது ஒன்றே ஒன்று. ஒரு நாள் கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு மதுரா நகரத்துக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. அந்த நாள் ராதா மிகவும் அமைதியாக இருந்தார். அவர் அழவில்லை. ஏன்? அவர் சொன்னார், உடல் பிரிந்தாலும் பரவாயில்லை, என் மனதில் நீ எப்போதும் இருக்கிறாய். அந்த தருணம் உண்மையான அன்பு சமம் பிரிவையும் தாண்டும் என்பதை காட்டியது. ஏன் ராதா? கிருஷ்ணர் காதல் சிறப்பு. இந்த காதல் ராதே கிருஷ்ணா என்று சேர்த்தே அழைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் இந்த காதல்